வந்திருக்குது. எல்லாருக்கும் இடஒதுக்கீடு இப்ப அண்ணன் எவ்வளவு நேரமா பத்திதான் பேசிட்டு இருந்தாரு. இடஒதுக்கீடு எல்லாம் போராட்டம் பண்ணிதான் கிடைச்சிருக்குது. எல்லாரும் இந்தியா முழுக்க சரி, தமிழ்நாடு முழுக்க சரி, எல்லா இடஒதுக்கீடும் எவ்வளோ பேர் போராட்டம் பண்ணி அவங்களோட இன்னுயிரை கொடுத்துதான் இடஒதுக்கீடு கிடைச்சிருக்கு. ஆனா ஒரே ஒரு இடஒதுக்கீடு, மருத்துவ மேற்படிப்புக்கான ஒரு இடஒதுக்கீடு, உயர்கல்வி இடஒதுக்கீடு, அதுவும் தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கு கொடுக்க வேண்டிய அந்த இடஒதுக்கீடு போராட்டமே இல்லாம யாருமே கேட்காம கொடுத்தது மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான். அவர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும் போது அதாவது அதை சட்டமாக்கிட்டாங்க. அதனால யார் படிக்க போறவங்களுக்கு இடஒதுக்கீடு கட்டாயமா உண்டு. மேற்படிப்புக்கு இந்த சட்டத்தை கொண்டு வந்தவர் மருத்துவர் அன்புமணி அவர்கள். இது யாருமே கேட்கவும் இல்லை, போராடவும் இல்லை, உயிரை கொடுக்கவும் இல்லை, கேட்காமலே கொடுக்கறதுதான் நல்லது. ஆனா போராட்டம் பண்ணி தான் வாங்க வேண்டியிருக்கீங்க எல்லாமே. அதனால இன்னைக்கு நான் உங்ககிட்ட கேட்கறது, மாம்பழத்துக்கு நீங்க ஆதரவு கொடுங்க. உங்களுக்காக பேச நான் இருக்கிறேன். எனக்கு இங்கிலீஷ் தெரியும், தமிழ் தெரியும், ஹிந்தி தெரியும். ஆனாலும் எனக்கு உங்க மேல பாசம் அன்பு இருக்கிறதுனால தான் உங்களுக்காக பேசுறதுக்கு நான் வெளியே போய் பேசுறேன். நான் தயாராக இருக்கிறேன். உங்களிடம் ஒரு சகோதரியாக, ஒரு மகளாக உங்களிடம் நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. கண்டிப்பாக நான் இந்த மாவட்டத்துக்கு வேலை வாய்ப்பு, தண்ணீர் பிரச்சனை, இது எல்லாத்துக்கும் என்னால என்ன செய்ய முடியும் உண்மையா சொல்றேன், பொய்யால நான் சொல்லல, என் மனசார சொல்றேன். தண்ணீரை கொண்டு வரணும், இல்ல பசங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும் அப்படின்னா உண்மையாக நான் உழைப்பேன். அதற்கு நான் தயாராக இருக்கிறேன். உங்களெல்லாம் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும். அரூரை சட்டமன்ற தொகுதியை ரொம்ப பின்தங்கிய பிரிவாக இருக்கிறது, மாவட்டமாக இருக்கிறது. அதை ஒரு வளர்ச்சி அடைந்த முன்னாடி முதல்ல இருக்கக்கூடிய மாவட்டமா கொண்டு வரணும்ன்ற என்னுடைய குறிக்கோள். அதற்காக நான் உண்மையாக பாடுபடுவேன், கடினமாக உழைப்பேன். உங்க வீட்டுக்கு போனா உங்களுக்காக நான் வேலை செய்வேன் என்பதை கூறிக்கொள்கிறேன். கண்டிப்பாக மாம்பழம் சின்னத்துக்கு மறக்காமல் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மறக்காதீங்க, மாம்பழ சின்னம் உங்களுக்காக தான் நான் பேசணும்னு கேட்கிறேன். அதனால ஆதரிப்பீர் மாம்பழ சின்னத்தை, வெற்றி பெற செய்வீர் மாம்பழ சின்னத்தை. உங்களை எல்லாம் சேர்ந்து நான் வெற்றி பெற செய்கிறேன் என்று இன்னைக்கு உறுதி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். சகோதரி அன்புமணி அவர்கள் திறமையானவர், வாதாடக்கூடிய வல்லமை பெற்றவர்கள். சொன்னாங்க பாருங்க, நீங்க தேர்தல் நேரத்துலதான் அவங்களுக்காக உழைக்கணும். 20 நாள் கழிச்சா 5 ஆண்டு உங்களுக்காக உழைக்கக்கூடியவர் நம்முடைய சகோதரி அன்புமணி அவர்கள், சௌமியா அன்புமணி அவர்கள். மறந்துடாதீங்க, மாம்பழம் சின்னம், மாம்பழம் சின்னம். உங்கள் வீட்டு பெண்ணாக, உங்கள் வீட்டு சகோதரியாக, உங்க குடும்பத்தில் ஒருவராக நினைச்சு அவங்களுக்கு ஓட்டு போடுங்க.